அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் 167வது நிகழ்வு. என்று ஒழியும் இந்த சித்திரவதை கொடுமை என்ற ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறோம். நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிற அரசியல் செய்திகள், அவற்றிலிருந்து சற்று விலகிச் சென்று சித்திரவதை கொடுமை பற்றி இன்றைக்கு பேச முற்பட்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு காரணம், இந்த நாள், இந்த 26ஆம் நாள் உலக அளவில் UN இன்டர்நேஷனல் டே இன் சப்போர்ட் ஆஃப் த விக்டிம்ஸ் ஆஃப் டார்ச்சர். சித்திரவதையால் துயரப்பட்டவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கான ஐநா உலக நாள் அப்படின்னு இந்த நாளை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ நாம் என்னை ஒருங்கிணைப்பாளராக கொண்ட காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பில் சில கோரிக்கைகளை முன்வைத்து பல இடங்களில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. இதை பற்றி நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. இது ஒரு நாடு தழுவிய சிக்கலாக இருக்கிறது. அந்த முறையில் இது குறித்து சட்டம் என்ன சொல்கிறது, உண்மை நடப்பு என்ன, இந்திய அரசின் நிலைப்பாடு, தமிழக அரசின் நிலைப்பாடு, இவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு செய்தி என்னன்னா, ராஃபா மீது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதலில் ஒவ்வொரு நாளும் 10 குழந்தைகள் கால் இழக்கிறார்கள். ஒரு காலோ 2 காலோ இழந்துடுறாங்க. இதை ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய பாலத்தீன ஏதிலியருக்கான நிறுவனம், அதனுடைய தலைவர் பிலிப் லசாரினி அறிவிச்சிருக்கிறார். இந்த ஐநா குழந்தைகள் முகமையினுடைய கருத்தை சான்று காட்டி அவர் சொல்றார், கைகால் மட்டும்தான் போதுன்னு இல்லை, பலவிதமான வன்முறைகள், ஒரு போர் எப்படி சித்திரவதைகளுக்கு இட்டுச் செல்கிறது என்பதை பார்த்துதான் ஐக்கிய நாடுகள் அமைப்பு தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து, ஏன்னா ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய சான் பிரான்சிஸ்கோவில் நிறைவேற்றப்பட்ட அந்த ஐநா பட்டயம், அதனுடைய முகப்புரையிலேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உலகம் ஒரு 2 கொடிய போர்களை சந்தித்திருக்கிறோம். அதன் பிறகு நாம் இந்த அமைப்பை உருவாக்குவதனால் இந்த அமைதியை நிலைநாட்ட வேண்டும். தேசங்கள் ஒன்றை ஒன்று அடிமைப்படுத்துவதில்லாமல் நிகராக இருக்க வேண்டும். அவற்றின் தன்னுரிமை மதிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் எழுதினாங்க. அப்படிதான் அந்த முகப்புரையெல்லாம் வந்துச்சு. இந்த ஐநா பட்டயம், அதற்கு இணையாக இந்த பன்னாட்டு மனித உரிமை சாற்றுரை, அப்புறம் சிவில் அரசியல் உரிமைகள் பற்றிய பன்னாட்டு ஒப்பந்தம், இன்டர்நேஷனல் கோவெனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இந்த எல்லா ஆவணங்களிலுமே வன்முறை கொண்டு ஒரு மனிதனை பணிய வைக்கக்கூடாது, சித்திரவதை எதிர்ப்பதற்கான அடிப்படைகள், உரிமைகள், இது எல்லாத்திலையும் இடம்பெற்றுச்சு. ஒரு தேசிய இனத்திற்கு எதிராக, மக்கள் சமூகத்திற்கு எதிரான சித்திரவதையின் உச்சமாக இருக்கிற இன அழிப்பு, அதற்காக இயற்றப்பட்ட ஆவணம் UN கன்வென்ஷன் ஆன் த பிரிவென்ஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் ஆஃப் த கிரைம் ஆஃப் ஜெனோசைட், அதுவும் இது போன்ற ஒரு ஆவணம் தான். ஆனால் இவ்வளவு சட்டங்கள், சர்வதேச சட்டங்கள் இருந்தாலும் சித்திரவதையை ஒவ்வொரு நாடும் ஒரு குற்றமாக எடுத்துக்கொண்டு அதற்கான சட்டங்கள் இயற்ற வேண்டும். இன்டர்நேஷனல் லா, பன்னாட்டு சட்டங்களில் அதற்கு ஒரு இடம் இருக்க வேண்டும். ஏற்கனவே பன்னாட்டு சட்டங்கள், அந்த சட்டங்களை மீறுகிறவை பன்னாட்டு குற்றங்கள், இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் இன்டர்நேஷனல் லாஸ். அப்படி பார்த்தா இன அழிப்பு குற்றம், போர் குற்றங்கள், மாந்த குலத்துக்கு எதிரான குற்றங்கள், ஒரு நாட்டை இன்னொரு நாடு ஆக்கிரமிக்கிற குற்றம், இதெல்லாம் குற்றங்களா சொல்லியிருக்கிறார். ஆனால் நேரடியாக இந்த துன்புறுத்துதல், சித்திரவதை, இந்த சித்திரவதையில சித்திரம் என்ன வந்திருக்கு,
சித்திரம்னா வண்ணம்னு அர்த்தம், வண்ணம்னா வகைன்னு அர்த்தம், வகை வகையான வதைகள்னு அர்த்தம். சித்திரவதைனா அதான் அதுக்கு பொருள். பல வகையாலும் துன்புறுத்துதல், அதுதான் சித்திரவதை எனப்படுகிறது. நல்ல அர்த்தத்தில் சொன்னா சின்ன சின்ன இழை பின்னை வரும் சித்திர சேலைகளேன்னு பாடினாங்க. இது அழகான ஒன்றுக்கு. ஆனா இந்த வதைகளுக்கு சித்திரவதைன்னு பேரு. இந்த டார்ச்சர் விக்டிம்ஸுக்கு ஆதரவாக அவர்களை பாதுகாப்பதற்காக, சித்திரவதை குற்றங்களை தடுப்பதற்காகவும், சித்திரவதை குற்றவாளிகளை தண்டிப்பதற்காகவும், சித்திரவதையினால் துயரப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு வழங்குவதற்காகவும் ஒரு சர்வதேச ஒப்பந்தம் வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலாக எழுப்பப்பட்டு, அந்த அடிப்படையில் தான் ஐநாவினுடைய பொதுப்பேரவை, நாம இப்ப எப்படி நம்ம ஒரு நாட்டில் சட்டங்கள் இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் நாம் சட்ட முன்மொழிந்து நிறைவேற்றுகிறோமோ, அதுபோல பன்னாட்டு சட்டங்கள் இயற்றப்படுகிற முறை என்னன்னா, அது பொதுப்பேரவையில் முதல்ல ஒரு தீர்மானமாக இயற்றப்படணும். அது நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு அந்த தீர்மானத்தை எந்தெந்த நாடுகள் ஒத்துக்கொள்ளுதோ அவங்கெல்லாம் ஒப்பமிடணும். அவர்கள் ஒப்பமிட்டதற்கும் பிறகு அது அந்த நாட்டினுடைய சட்டமாக வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு அந்தந்த நாட்டினுடைய நாடாளுமன்றம் அதற்கு ஏற்புறுதி செய்யணும். அதுக்கு ராட்டிஃபிகேஷன் பேர். அப்ப அடாப்ஷன் ஆஃப் எ ரெசல்யூஷன், சைனிங் ஆஃப் எ கன்வென்ஷன் அண்ட் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த சேம், இதுதான் பன்னாட்டு சட்டங்கள் இயற்றப்படுகிற முறை. 1987 ஒரு தீர்மானமாக இது இயற்றப்பட்டுடுச்சு. இந்த ஐநாவினுடைய UN கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் அண்ட் அதர் க்ரூயல், இன்ஹியூமன் ஆர் டீக்ரேடிங் ட்ரீட்மெண்ட் ஆர் பனிஷ்மெண்ட், சித்திரவதைக்கும் இதர கொடிய மனிதத்தன்மையற்ற இழிவுபடுத்துகிற நடத்தை முறை அல்லது தண்டனைக்கும் எதிரான ஐநா ஒப்பந்தம், இதான் இதனுடைய பேர். ஆனா அந்த 87 நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் உடனே நடைமுறைக்கு வரல. ஏன்னா அந்த ஏற்புறுதி வழங்கணும் நாடுகள். தீர்மானம் இயற்றினால் போதும். ஏற்புறுதி வழங்கக்கூடிய நாடுகள் 20 நாடுகள் ஏற்புறுதி வழங்கிய பிறகுதான் அது செயலுக்கு வரும். அப்படி 1997 டிசம்பர் 12ஆம் நாள் தான் ஐநா பொதுச்சபை தீர்மானத்தின் மூலமாக ஜூன் 26 என்ற அந்த நாளில் முதல்ல தீர்மானம் இயற்றப்பட்ட அந்த நாளை இந்த சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற பன்னாட்டு நாள், உலக நாள் என்று அறிவிச்சாங்க. அந்த நாள் தான் இன்னைக்கு, இந்த ஜூன் 26. நமக்கு நம்ம சூழல்ல இன்னொரு முக்கியமான ஒரு தொடர்ச்சி என்னன்னா, தற்செயலா நடந்ததுதான். ஜூன் 25 தான் இந்தியாவில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட நாள். இந்தியாவில் சிறைச்சாலைகளில் பெரிய அளவுக்கு சித்திரவதைகள் நடைபெறுவதற்கு வழிவகுத்த ஒரு அறிவிப்பு தான் இந்த ஜூன் 25 நெருக்கடி நிலை பிரகடனம் 75. அப்ப இந்த சட்டம்லாம் இல்லை, பன்னாட்டு சட்டங்கள் இல்லை. நான் இந்த நேற்றைய இன்னைக்குதான் அனுப்பினேன் தாடி மடல்ல அந்த நான் சிறைகளில் என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி எழுதியிருக்கிறேன். அதை பற்றி இஸ்மாயில் அறிக்கை இருக்கிறது. நான் கம்பிக்கல் ஒளிச்செங்கனுடைய கடைசி பகுதியில் அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறேன். ஹிந்துல எழுதின நான் ஒரு கட்டுரை அப்போ எழுதினது 2015 என்னமோ, அதுதான் இப்போ இன்னைக்கு எடுத்து போட்டிருக்கோம். நெருக்கடி நிலையை நினைவுபடுத்த. ஏன்னா எதுக்கு இதை நம்ம சொல்றோம்னா, இப்போ மனித அணுகுமுறையில் வன்முறையை கையாள்வது, குழந்தையை தந்தை அடிப்பது, மனைவியை கணவன் அடிப்பது, அல்லது தாயை பிள்ளை அடிப்பது, இதெல்லாம் நிறைய நடக்குது. ஆசிரியர் குழந்தைகளை அடிப்பது, ஒரு அளவுக்கு மேல சித்திரவதை, விரலை உடைக்கிறது, சூடு போடுறது, குழந்தை நல்லா படிக்கலன்னா வீட்டில் சூடு போடுறதெல்லாம் உண்டு. இது போன்ற சித்திரவதைகள் சமூகத்தில் பரவலா தொடர்ந்து இருந்து வந்தாலும், ஒரு நாடு என்கிற அளவில், உலக அளவில் பரவலாக இந்த சித்திரவதைகள் நிகழ்வதற்கு தனி மனிதர்களை காட்டிலும் அரசுகள், அரசு படைகள் தான் கூடுதலாக பொறுப்பு வகிக்கின்றன. அப்படி செய்வதற்கு 2 பின்னணிகள் இருக்கு. ஒன்று போர், ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ்னு சொல்லிட்டான். போர்னா என்ன வேணாலும் செய்யலாம்.
போரில் வெற்றி பெறுவதற்காக எந்த கொடுமைகளும் இழைக்கலாம். இதுக்கு நமக்கு கண்கூடான உதாரணம் ஈழத்திற்கு எதிராக நடைபெற்ற இன அழிப்பு போர். இந்த சித்திரவதை என்பது அடித்தல், உதைத்தல், கையை ஒடித்தல், கண்ணை பறித்தல் என்ற அளவுக்கு மேல பெண்களாக இருந்தால் பாலியல் வல்லுறவு என்கிற அளவுக்கு இந்த சித்திரவதைகள் நீண்டு செல்வதற்கு அந்த போர் பின்னணி என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. இரண்டாவது, உள்நாட்டில் அடக்குமுறையினுடைய ஒரு வடிவமாக அது வெளிப்படுகிறது. இப்பயும் உங்களுக்கு இந்தியாவில் சித்திரவதைகள் அதிகம் நிகழக்கூடிய இடங்களாக காஷ்மீர், பஸ்தார், சத்தீஸ்கர் இதெல்லாம் அதிகமா இருக்கு. இப்ப சாதி காரணமாக கிராமங்களில் நடைபெறக்கூடிய வதைகள், சித்திரவதைகள், இந்த பின்னணிகளை எடுத்துக்கொள்ளணும்னா முதல் செய்தி என்னன்னா, இப்படி ஒரு குற்றம் இந்த சமூகத்தில் தொடர்ந்து நிகழ்கிறது, இங்கொன்றும் அங்கொன்றுமாக அல்ல, பரவலாக நிகழ்கிறது என்பதை அங்கீகரிக்கணும். அதை அங்கீகரிப்பது அந்த சட்டத்தினுடைய முதற் பொருள். நேற்று நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சாதி ஆணவ குற்றங்களுக்கு எதிராக தனி சட்டம் தேவையில்லை என்று அவர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கார். நாம் அதை எதிர்த்து பேசியிருக்கிறோம், அறிக்கையாக கொடுத்திருக்கிறோம். ஏன் தேவையில்லைங்கிறாரு? ஏற்கனவே சட்டம்லாம் இருக்குங்கிறார். ஏற்கனவே இருக்கிற சட்டம் என்ன பண்ணுது? இந்திய தண்டனை சட்டம், குற்ற நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சட்டங்கள் இருக்கும் போதே இன்னொரு பக்கத்தில் அவரே எடுத்துக்காட்டார், எஸ்சி எஸ்டி வன்கொடுமைகளுக்கு எதிரான சட்டம் இருக்குதுங்கிறார். அந்த சட்டத்தினுடைய வழக்குகள் நடத்தியிருக்கிறோம், தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோங்கிறார். ஏன் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இல்லைன்னா அந்த செயல்கள் குற்றம் இல்லையா? அரசமைப்பு சட்டத்திலேயே தீண்டாமை ஒரு கொடிய குற்றம்னு சொல்லியாச்சு. தீண்டாமை எந்த வடிவத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லியாச்சு. பத்தலையே, அதற்கும் மேல நீங்க தீண்டாமைக்கு எதிரான சட்டம், மனித உரிமை சட்டங்கள் அதனுடைய வளர்ந்த கட்டத்தில் தான் இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்துச்சு. எஸ்சி எஸ்டிக்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் புரியக்கூடிய சாதி வெறியர்கள் இப்போதும் இந்த சட்டம் கூடாதுன்னு தான் சொல்றாங்க. சட்டம் வேண்டாம், தவறா பயன்படுத்தப்படுது, எனவே இதை கையாளக்கூடாது. சரி, அந்த சட்டங்கள் இல்லைன்னாலும் ஒரு மணமகளை கொலை செய்வது, தூக்கில போடுவது, ஒரு சாதி வறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியர்களை கட்டி வைத்து அடிப்பது, கொளுத்தி விடுவது, ஆற்றில் தள்ளுவது, இதெல்லாம் குற்றம் இல்லையா? இருக்கு. சாதாரண சட்டங்களே குற்றம் தான். ஆனா ஏன் தனியா ஒரு சட்டம் தேவைப்படுது? முதல் விஷயம் என்னன்னா, இந்த குற்றம் சமூக அளவில் பரவலா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சமூக முரண்பாட்டை அது வெளிப்படுத்துது. சாதி சமுதாயத்தில் தானே சாதிய வன்கொடுமை நிகழ முடியும். சேரிகள் நிறைந்த ஒரு நாட்டில் தானே எஸ்சி எஸ்டிக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற முடியும். ஏன் சாதி மறுப்பு திருமணமே ஒரு குற்றமா ஏன் மாற்றப்படுது? ஸ்டாலின் ஒரு பேச்சிலேயே சொல்றார், எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்திலிருந்தே பெண்கள் கல்வி, சாதி மறுப்பு திருமணம் இதையெல்லாம் கொள்கையாக கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அரசு அதில் தீவிரமாக கவனம் செலுத்துகிறது. பெண்கள் கல்வி கற்பதற்கு உரிமை இருக்கிறது, படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று இந்த காலத்தில் கேட்க முடியாது. ஆனால் படிக்கும் போது அதனால் அவள் அறிவு பெற்று, சமூக உணர்வு பெற்று, தன் வாழ்க்கையை தானே தீர்மானித்துக் கொள்ள முயன்றால் அது பெற்றோருக்கு துரோகம்னு கருதப்படுது. ஏன் அப்படி இருக்கணும்? முன்பின் தெரியாத ஒருவரை கொண்டு இவனைத்தான் நீ கட்டி கொள்ளணும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டால் அவள் ஒழுக்கமான பெண். தானே தனக்கு யார் வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் உரிய வயதடைந்து உரிய கல்வி பெற்று அது குற்றம். இதிலிருந்து விளைகிற குற்றங்கள் தான் சாதியானவ குற்றங்கள். சரியா சொன்னா ஹானர் கில்லிங்ஸ் குடும்பத்துக்குள்ளேயே நடக்குது. ஜாதிக்கு வெளியே மட்டும் இல்லை, குடும்பத்துக்குள்ளேயே நடக்குது. தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பது நாம் நெடுநாளாக வைத்திருக்கிற கோரிக்கை. நாடாளுமன்றத்தில் எழுப்பினாங்க, பெண்கள் அமைப்புகள் எழுப்பக்கூடிய கோரிக்கை, சமூக நீதி அமைப்புகள் எழுப்பக்கூடிய கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளை நீங்க எப்படி பரிசீலிக்கலாம்? அதே போலதான் நம்ம இந்த விஷயத்தை சொல்றோம்.
பன்னாட்டளவிலும் உள்நாட்டளவிலும் பல்வேறு காரணிகளால் சித்திரவதைகள் நிகழ்கின்றன. இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுகிற இடங்கள் உண்டென்றால் அவை சிறைச்சாலைகளும் காவல் நிலையங்களும் தான். குற்றம் இழைப்பவர்கள் சிறை அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் தான். அப்ப தடுப்பதற்கு நமக்கு என்ன வேண்டியிருக்கு? தனி சட்டம் வேண்டியிருக்கு. ஏன்னா காவல் நிலையத்தில் போய் நீங்க புகார் கொடுக்கணும். அதே காவல் நிலையத்தில் இந்த கொடுமைகள் நடக்குது. சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜனுடைய இறப்பு எதை நினைவுபடுத்துது? அதோட முடிஞ்சு போச்சா என்ன? அவங்களுக்கு வழக்கு போட்டு ரொம்ப அரும்பாடுபட்டு சிறையில் தள்ளிட்டாங்க. ஆனா இன்னும் நடக்குது இல்லை. அப்ப நமக்கு ஒவ்வொரு நாட்டிலும் சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டம் தேவை. அதே போல பன்னாட்டு சட்டம் வேண்டும் எல்லா நாடுகளையும் கட்டுப்படுத்துவதற்கு. இந்த இடத்துல தான் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பன்னாட்டு சட்டம் நான் முதலியே சொன்ன மாதிரி நீங்கள் தீர்மானத்திற்கு ஆதரவளித்தால் போதாது, ஒப்பமிட்டால் போதாது, அதுக்கு மேல என்ன செய்யணும்? அதை ராட்டிஃபை செய்ய வேண்டும், ஏற்புறுதி செய்ய வேண்டும். ஆனால் இந்தியா இந்த ஒப்பந்தத்தில் ஒரு கையெழுத்து போட்டிருக்கு. 1987 ஜூன் 26 நடைமுறைக்கு வந்த இந்த சித்திரவதைக்கு எதிரான ஒப்பந்தத்தில் இந்தியா கையொப்பமிட்டது. எப்பன்னா 10 ஆண்டு கழித்து 1997 அக்டோபர் 14 அன்னைக்கு இந்தியா கையொப்பமிட்டது. சித்திரவதைகளுக்கும் மனிதத்தன்மையற்ற கொடூரமான தண்டனை முறைகளுக்கும் எதிரான ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டாங்க. ஆனா இன்று வரையிலும் அந்த சட்டம் நமக்கு பொருந்தாது. யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சர், UNCAT என்று சுருக்கமா சொல்றோம். உன்காட்டுன்னு அன்காட்டுன்னு சொல்ல. அந்த உன்காட் இருக்கே, இது சொல்லி நீங்க போய் இந்தியாவில் இந்த மாதிரி அரசு சித்திரவதை செய்கிறது. வேற்று நாட்டவர்களையோ தன் சொந்த நாட்டவர்களையோ சித்திரவதை செய்கிறார்கள். இதற்காக அந்த நாட்டை கண்டிக்கணும், அந்த நாட்டிற்கு தடை போடணும். இதெல்லாம் கேட்டீங்கன்னா இந்தியா என்ன சொல்லுவாங்க? நாங்க அதை ஏற்புறுதி செய்யவில்லை, நாங்க அதை ராட்டிஃபை செய்யவில்லை. ராட்டிஃபை செய்யவில்லை என்றாலே அது சட்டம்னு ஆகாது. அப்ப நமக்கு நேஷனல் லாவும் கிடையாது, இன்டர்நேஷனல் லாவும் கிடையாது. நாம் அந்த நிலையில் தான் என்ன கேட்கிறோம்னா, நம்ம ஜாக் சார்பில் ஒரு கோரிக்கை வச்சோம். நீங்க ஸ்டேட்லயே ஒரு சட்டம் இயற்றுங்க. தமிழ்நாடு ஒரு தனி சட்டம் இயற்றலாம். எதற்கு? தடுப்பதற்கும் தண்டிப்பதற்கும். ஏன்னா சட்டத்தை பூராவுமே இப்போ முதல்வர் ஸ்டாலினுடைய பேச்சை வச்சு பார்த்தோம்னா, சட்டம்னா தண்டிக்கிறதுக்குன்னு தான் அவர் நினைக்கிறார். நாங்கள் தான் தண்டிச்சிருக்கிறோமே, இன்னும் கடுமையாக தண்டிப்போம். இன்ஸ்பெக்டருக்கு பதில் டிஎஸ்பியை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை நாங்கள் போடுறோம், எல்லாமே சொல்றார். ஆனால் ஏன் தடுப்பது பற்றிய கவலை இல்லை? தடுப்பதற்கு என்ன செய்யணும்? வெறும் கல்வி கொடுக்கணும், கருத்து செறி ஊட்டணும், அதெல்லாம் ஒரு பக்கம். எந்த பள்ளிக்கூட பாட புத்தகத்திலேயாவது திருமணத்திற்கு சாதி பார்ப்பது சமூக விரோத செயல்னு சொல்லி கொடுக்குற பாட புத்தகம் ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம சந்துரு அறிக்கை கொடுத்துருக்கிறார், சாதி உணர்வுகள் பள்ளிக்கூடங்கள் மற்றதில் பரவறதுக்கு எதிராக. ஆனால் இது போதாது. ஏன்னா இந்த சமூகத்தில் இது நிற்கிற வரைக்கும் அதுவும் பிரதிபலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த சாதியைத்தான் அந்த குழந்தைங்களுக்கு பெற்றோர் கற்றுக் கொடுக்குறாங்க. அது பெண் குழந்தையில இருந்தால் கேட்கவே வேண்டாம். சாதிக்கு வெளியில் போயிடாமல் பாதுகாக்கிறது அவங்களுக்கு பெரிய கடமையாக இருக்கு. உன்னை வெளியில் அனுப்பிட்டு நான் வகுத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்தேனேம்பா அம்மா, எதுக்கு நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற? எவனாவது சாதிக்கு வெளியில் போய் காதலிச்சிருவா, விரும்பிடுவா என்பது அவன் நெருப்ப கட்டுறதுனுடைய அர்த்தம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது சித்திரவதை செய்வது குற்றம், காவல் நிலையத்தில் உன்னை அடித்தால் குற்றம், சிறையில் வதைத்தால் குற்றம் என்று நம்முடைய கல்வி திட்டத்தில் மாணவர்களுக்கு சொல்லித்தரப்படுவாங்க. இல்லை, நீ வன்முறை யாருக்கு எதிராக யாரும் கையாளக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கல்வி திட்டம் இல்லாத போது நீங்க படிக்க வைக்கிறோம்னா என்னத்தை படிக்க வைக்கிறீங்க? படிக்க வச்சால் அந்த படிப்பு பெற்ற பெண் அவளுடைய ரேட்டு மதிப்பு உயர்ந்துருது. அப்ப அவளுக்கு கூடுதலா வரதட்சணை கொடுக்க வேண்டி இருக்கு, அல்லது அவளுக்கு அதிகமா நீங்க செலவு பண்ண வேண்டி இருக்கு. படிப்புக்கு எதிரான ஒரு காரணியா அது பயன்படுது. எல்லாத்துக்கும் மேல
அந்த பெண் காதலிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த பெண் காதலித்து ஒருத்தனை இணைத்து கொண்டால் காவல் நிலையத்தில் என்ன சொல்றாங்க, உங்க பெற்றோரை கூட்டுவாங்க, அவங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம், பிடிச்சி ஒப்படைச்சிடறோம். வழக்கமா கிட்னாப் கேஸ் தான் போடுறாங்க, கடத்தல் வழக்கு போடுறாங்க, ஆண் பெண்ணை கடத்தி கொண்டு வந்ததாக. ஏன் அந்த காவல் நிலையம் இதை செய்வது தப்புன்னு சொல்லக்கூடிய சட்டம் இல்லை. அதனால்தான் நாம சொல்றோம், ஆணவ குற்றங்களுக்கு எதிரான சட்டம் வேண்டும். அவர்களுக்கு மாவட்ட அளவில் சொல்றாங்க, மாவட்ட அளவில் இந்த நாங்கள் குழுக்கள் அமைச்சிருக்கோம், அந்த குழுக்கள் செயல்பாட்டை எல்லாம் நாங்கள் பரிசீலிக்கிறோம்னு சொல்றாங்க. நல்லது. இப்போ கேரளாவில் கூட அறிவிச்சாங்க, மாவட்ட அளவில் காதல் திருமணம் செய்து கொண்டவர்களை பாதுகாப்பதற்கான குழுக்கள்லாம் அமைச்சாங்க. ஆனால் இந்த குழுக்களையும் மீறி அந்த குற்றங்கள் நிகழும் போது தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான சட்டங்கள் வேண்டும் என்று நாம கேட்கிறோம். இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவனுடைய மோசடி தான். அவன் நடைமுறைக்கு வந்த பிறகும் அவன் ஒப்பமிட்டு விட்டு இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகளாச்சு. இந்த முதல்ல எப்படா கையெழுத்து போட்டான்னா அதுவே ஒரு கதை. இந்த இந்திய மனித உரிமை ஆணையம் இருக்கு. இப்ப கடைசியா கூட இந்திய மனித உரிமை ஆணையத்திற்கு ஐநாவில் மனித உரிமை பேரவையிலிருந்து அதுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கு, அக்ரெடிடேஷன் கிடைக்கல, சான்று கிடைக்காம இருக்கு. ஏன்னா நீ ஒண்ணுமே செய்யலைன்னு உன் மேல் நிறைய புகார் வருது. நம்மளாம் நிறைய பேர் புகார் கொடுத்ததை ஒரு குற்றமா எடுத்து செய்யறாங்க. அவங்க என்ன செயல்பட்டு இருக்கிற நீ, மனித உரிமை ஆணையம்னா அரசோட ஒரு கிளையா நீ செயல்படக்கூடாது. ஆனா இப்ப இருக்கிற மனித உரிமை ஆணையர் இருக்கார், அருண் மிஸ்ரான்னு நினைக்கிறேன், அவர் முழுக்க மோடியினுடைய ஆளவர். அதனால எல்லா மனித உரிமை அமைப்புகளும் அவர்களை புறக்கணிக்கிறாங்க. அந்த மாதிரியான மனித உரிமை ஆணையம் அன்னைக்கு அந்த காலத்துல 87க்கு பிறகு அந்த வலியுறுத்தி எங்களுக்கு எங்க போனாலும் பன்னாட்டு அளவில் கேள்வி எழுது, எனவே நீங்கள் இதுல கையெழுத்து போடணும்னு சொல்லிதான் அப்புறம் இந்திய அரசு அதனுடைய ஐநா பிரதிநிதி வழியாக கையெழுத்து போட்டாங்க. ஆனா கையெழுத்து போட்டதற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வரும் என்பதால் அந்த டார்ச்சரை, அந்த ஒப்பந்தத்தை சட்டமாக்காம வச்சிருக்காங்க. ராட்டிபிகேஷன் இன்னும் கொடுக்கல. ஒரு கேள்வி இயல்பா வரும், என்னன்னா அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 21 இருக்கு. அந்த 21 படி உயிர் வாழும் உரிமை என்பது அடிப்படை உரிமை. அரசமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான ஒரு உரிமை அது. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஒருத்தருடைய உயிரையோ அல்லது சுதந்திரத்தையோ பறிப்பதாக இருந்தால், குறுக்குவதாக இருந்தால், அது முறையாக நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தின்படி மட்டும்தான் செய்ய முடியும். ஒருத்தர் தூக்குல போடும்போது கழுத்து வலிக்கும், எனவே தூக்கு தண்டனை கூடாதுன்னு நீங்க அந்த அடிப்படையில் அதை எதிர்க்க முடியாது. அது அரசுக்கு அந்த மாதிரியான உரிமை உண்டு. ஆனால் எந்த அளவுக்கு போக முடியாதுன்னா, அந்த அவசர நிலை காலத்துல இந்த ஆர்டிகிள் 21 படி உயிர் வாழும் உரிமை உண்டான்னு சொல்லும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் நெருக்கடி நிலை காலத்துல இல்லைன்னு சொன்னார். அப்படின்னா ஸ்டேட் ஏ ரைட் டு கில்னு திருப்பி கேட்டார். அரசுக்கு கொலை செய்யும் உரிமை உண்டா? ஆமா உண்டுன்னு அவர் சொன்னார். இது அரசு அடக்குமுறைகளுக்கு இது ஒரு காரணமா அமையுது. அதுல குறிப்பாக ஏதோ அரசியல் தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் இல்லை, நேரடியா ஏதிலியர் வாழ்வோடு இது தொடர்புடையது. ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். பழைய லோக்சபா உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் ரிதீஷ் பாண்டே, அவர் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர். அவர் ஒரு கேள்வி கேட்டார். இந்தியாவில் இருக்கிற ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் இங்கு தஞ்சம் கோரினால் வழங்குவீர்களா என்று அவர் கேட்டார். இல்ல, நாங்க வழங்க மாட்டோம்னு அரசு தரப்புல பதில் சொன்னாங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலதான். அப்படி நீங்கள் வழங்க மறுத்தால் அவர்களுக்கு சட்ட தகுநிலையை மறுக்கப்படுவதாக பொருள். அப்படி மறுப்பது ஐநா ஒப்பந்தங்களையும் ஐநா உடன்படிக்கைகளையும் மீறுவதாகாதா என்று ரிதேஷ் பாண்டே கேட்டார். அமைச்சர் சொன்னார், ரோஹிங்கியாக்கள் சட்டவிரோதமான குடியேறிகள், they are illegal migrants. இந்தியாவில் வெளிநாடுகளில் இருந்து ஏதிலிகளாக வந்திருக்கிற அத்தனை பேருமே இல்லீகல் மைக்ரன்ஸ் தான். ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், 51ஆம் வருஷத்திய
கன்வென்ஷன் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், ஏதிலியர் தகுநிலை பற்றிய ஒப்பந்தத்தில் கையொப்பமிடல. இந்தியா கையொப்பமிடல. 67ஆம் ஆண்டு புரோட்டோக்காலில் ஒப்பமிடல. இதை நீதிமன்றங்களே வந்து சொல்றாங்க, எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, கடப்பாடும் இல்லை அகதிகள் தொடர்பாக. ஏன்னா நாங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திடல. இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் இந்த முகாம்களில் இருக்கிறவங்க, ஏதிலியர்னு இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள். அடுத்து என்ன பிரச்சனைன்னா, சித்திரவதையை செய்வதற்கு எதையுமே காரணமாக காட்டக்கூடாது என்று நான் சொன்ன அந்த ஐநா ஒப்பந்தம் சொல்லுது. எந்த நியாயத்தையும் நீ சொல்லக்கூடாது. தேசத்துக்கு விரோதமானவர்கள், தேசத்தின் மீது போர் தொடுத்தவர்கள், எங்க அரசுக்கு விரோதமானவர்கள், எதையுமே நீ சொல்லக்கூடாது. ஆனா இந்த ரோஹிங்கியாக்கள் விஷயத்தில் அந்த அமைச்சர் சொன்னார், they pose a threat to the nation, தேசத்திற்கு அவர்கள் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளார்கள், அவர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. மேலும் இந்த ஏதிலியருக்கு மறுவாழ்வை மறுப்பது என்பது எந்த சட்டத்தையும் மீறுவதாகாது. ஏனென்றால் ஐநாவினுடைய சித்திரவதைக்கு எதிரான ஒப்பந்தத்தில் நாம் கையொப்பமிடவில்லை. அதே போல இன்னொரு ஒப்பந்தம் இருக்கிறது, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், குடியியல் அரசியல் உரிமைகள் பற்றிய பன்னாட்டு உடன்படிக்கை ICCPR, அதுவும் நாம ஏற்றுக்கொள்ளல. அதனால வேண்டி நமக்கு அகதிகளை நாம இங்க தஞ்சம் கொடுக்கணும்னோ நடத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்களை அடிக்கலாம், விரட்டி விடலாம், கொலையும் பண்ணலாம், எதுக்கும் கேள்வி முறை இல்லை. இதுதான் வந்து நமக்கு பன்னாட்டு உறவுகளோடு இதற்கு இருக்கிற தொடர்பு. இப்ப இந்த ஒப்பந்தங்களில் ஒப்பமிட்டிருந்தால் இந்தியா, ஏதிலியர் தொடர்பான ஒப்பந்தம், சித்திரவதைக்கு எதிரான ஒப்பந்தம், சிவில் அரசியல் உரிமை பற்றிய ஒப்பந்தம் இருந்துச்சுன்னா ஈழத்தமிழர்களுக்கான சட்ட உரிமைகளை கோருவது எளிதாக இருக்கும். இப்ப அது எதுவுமே முடியல. நீங்க அவங்களை ஏதிலியர் என்ற தகுநிலையே கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க எங்க போய் அவங்களுக்கான மனித உரிமைகளை வலியுறுத்த முடியாது. இரண்டாவது, உள்நாட்டு அளவில் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைகளில் நடைபெறுகிற சித்திரவதைகள், சிறை சித்திரவதை கூடமா, சீர்திருத்த கூடமா என்று அடிக்கடி கேட்பாங்க. சிறைச்சாலைகளிலும் காவல் நிலையங்களிலும் நடைபெறுகிற சித்திரவதைகள் சட்டப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கசையால் அடிப்பது அல்லது பிரம்பால் அடிப்பது இதெல்லாம் ஒரு சட்ட நடைமுறையாகவே ஒரு காலத்தில் இருந்தது. நான் சில மத்திய சிறைகளில், கோவை சிறையெல்லாம் பார்த்துருக்கிறேன். இந்த ட்ரைபாட், இந்த முச்சட்டம் இருக்கும், அதில் வந்து நிறுத்தி வச்சு புட்டத்தில் அடிப்பாங்க. டாக்டர் பார்வையிட்டு கொண்டே இருப்பார், எத்தனை அடி, எப்போ நிறுத்துறது, அவருக்கு கண்காணிப்பாளர் எத்தனை அடி தண்டனை கொடுத்தாரு. இன்னைக்கு மலேசியாவில், சிங்கப்பூரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் மாட்டிக்கிறவங்களுக்கு இந்த தண்டனைகள் உண்டு, இப்பயும் நடக்குது. இந்தியாவில் 54 போயிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னால வந்து விப்பிங் ஆக்ட்னு ஒரு சட்டமே இருந்துச்சு, கசையடி சட்டம்னே ஒன்று இருந்துச்சு. இப்போதைக்கு இந்திய சட்டங்கள் எதிலுமே, இந்திய தண்டனை சட்டம், குற்ற நடைமுறை சட்டம், எந்த சிறை சட்டம், எந்த சட்டத்திலும் கார்பரல் பனிஷ்மெண்ட்னு ஒன்று கிடையாது. கார்பரல் இன் பனிஷ்மெண்ட்னா உடல் உறுப்பு தண்டனை, உடலை ஒருத்துகிற, உடலை தண்டிக்கிற, உடலை காயப்படுத்துகிற. இப்ப சவுதி அரேபியாவில் சொல்றாங்க இல்லையா, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, தலையை வெட்டுறது, இது போன்ற தண்டனைகளுக்கெல்லாம் இங்க இடமில்லை. அப்படி இருந்தாலும் அன்றாட நடைமுறையாக இந்த சித்திரவதைகள் இருக்கிறது என்பதற்கான சான்றுதான் அடுக்கடுக்காக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள். ஒரு 77 தொடங்கி இன்று வரைக்கும் அடிக்கடி இந்த வழக்குகள் தொடரப்பட்டு, அந்த நேரத்தில் சில சிறந்த மனித உரிமை செயல்பாட்டு நீதிபதிகள் இருந்தார். PN பகவதி, BR கிருஷ்ணய்யர், சின்னப்ப ரெட்டி, தேசாய். இந்த நீதிபதிகள், சந்திரசூட், இப்ப இருக்கிற சந்திரசூடோட அப்பா YV சந்திரசூட், இப்படி இந்த நீதிபதிகள் சில நல்ல தீர்ப்புகளை எல்லாம் வழங்கினாங்க. சிறையில் சித்திரவதை செய்வதற்கு அனுமதி கிடையாது, அதை தடுக்கணும், தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் என்று சொன்னாங்க. ராஜன் கிரமண மருத்துவக் கல்லூரி மாணவரை சித்திரவதை செய்வதற்கு எதிராக அன்னைக்கு முதலமைச்சருக்கு எதிராக ஈச்சரவாரியார் வழக்கு 77 நடந்துச்சு. நெருக்கநிலை காலத்தில் நடந்த கொடுமைகளுக்கு எதிரான ஒரு வழக்கு. அப்படியே வரிசையா வந்து பல்வேறு இயக்கங்கள்,
சில மனித உரிமை அமைப்புகள், அதே போல PUCL நடத்திய வழக்குகள், இப்படி பல வழக்குகள் இருக்கு. நீதிமன்றம் தானாகவே கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த சுமோட்டோன்னு தப்பா சொல்லுவாங்க, மோட்டோ இல்லது சுமோட்டோ, அது மாதிரி எடுத்த வழக்கு. அதே போல இந்த அஸ்ஸாம் மற்ற வடகிழக்கு பகுதிகளில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் 1958 கொண்டு வரப்பட்டு அதை மீளாய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு, நீதிபதி ஜீவன் ரெட்டி குழு, அவர்கள் கொடுத்த அறிக்கை இருக்கு. இவை எல்லாமே இந்தியாவில் சித்திரவதைகள் நிலவுவதற்கும் இந்த சித்திரவதைகளை செய்யும் குற்றவாளிகள் யார் என்பதற்குமான சான்றுகளாக இருக்கக்கூடிய ஆவணங்கள். இப்ப நம்ம காலத்தில் இந்தியாவில் இந்த சித்திரவதைகள் பெரிய அளவில் நிகழ்வதும் அதனால் ஏராளமானவர்கள் கொடிய துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிற ஒரு பகுதி எடுத்தோம்னா அது மணிப்பூர். மணிப்பூர் தான் இன்னைக்கு இதுல மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் இந்த கொடுமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த காரணத்தை சொல்லிட்டும் அதை நியாயப்படுத்த முடியாது. அல்லது பாதிக்கப்பட்டவர் இன்ன தேசத்துக்கு விரோதி, ஒரு வன்முறையாளர், எல்லாத்தையும் விட அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வாதம் இந்த சேஃப்கார்டிங் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் பார்டர்ஸ், எல்லைகளை பாதுகாப்பது, தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பது. இப்போ கூட நாம் இந்த கடந்த காலத்தில் சில அமைப்புகளோடு இந்த காஷ்மீரில் இந்திய ராணுவத்தை நிறுத்தக்கூடாது, வெளியேற்றணும் என்ற கோரிக்கை, இந்த கோரிக்கைக்கு அந்த மக்கள்கிட்ட இருக்கிற ஆதரவினுடைய ஒரு விளைவுதான் இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலேயே போட்டி போட்ட இன்ஜினியர் ரஷீதுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற வெற்றி, ஓமர் அப்துல்லாவை எல்லாம் தோக்கடித்து. அப்போ கூட சில நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ராணுவத்தை எல்லா இடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டாம், எல்லை தவிர மற்ற இடங்கள்ல வெளியேற்றுங்க. எல்லையோரத்தில் நம்ம கேட்க முடியாது. ஏன் எல்லையில கேட்க முடியாது? எல்லைகளை காரணமாக சொல்லி ராணுவத்தை நிறுத்திக்கலாம். இவங்க சொல்றாங்க, ஒரு ஐநா அறிக்கையில சொல்றாங்க, pretext of safeguarding national security and borders. இததான் அவங்க எடுத்து காட்டுறாங்க. ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது, என்ன சித்திரவதை இல்லாம இருக்க முடியாதியா? இது வாழ்க்கையின் ஒரு உண்மை, நேச்சுரல், அது இல்லாம இருக்காது. இந்த வாதத்தை நான் கண்டிக்கிறேன். ஐநாவினுடைய சித்திரவதைகளுக்கான சிறப்பு அறிக்கையாளர் சொல்றார். ஏனென்றால் ராணுவம் என்றாலே, துருப்புகள் என்றாலே அவை இதை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உண்மையிலேயே கட்டுப்பாடுள்ள துருப்புகள் இதை செய்ய மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் போதிய அளவுக்கு படைகளுக்கு போரின் விதிமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும். எல்லா நிலைமைகளிலும் சித்திரவதை தடை செய்யப்பட்டிருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சித்திரவதைக்கு சமாதானம் என்று நொண்டிச்சாக்கு எதையும் சொல்ல முடியாது. இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனா என்ன நமக்கு புரிஞ்சுக்கணும்னா, இந்த சித்திரவதைகள் என்பவை பாலியல் வன்முறைகளா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம இலங்கையில மாடி இருக்குல்ல, என்ன மாடி சொல்லுவாங்க, 4வது மாடி, அங்க நடக்கிற சித்திரவதைகளா இருந்தாலும் சரி, இங்க நம்ம அதுக்காக இவங்க வச்சிருக்கிற சித்திரவதை கூடங்கள், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலும் இதை ஒரு ஒடுக்குமுறையின் வடிவமாக கையாளுகிறார்கள் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தெலங்கானா போராட்டத்தில் ரஜாக்கர்களும் இந்திய ராணுவம் செய்த கொடுமைகளை பற்றி எழுதும்போது தோழர் சுந்தரையா சொல்றார், இதோ இவர்கள் ஒரு பாலியல் வெறி கொண்டு கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக இப்படி பெண்களுக்கு தான் நடந்து கொள்கிறார்கள் என்று கருத வேண்டாம். உண்மையில் இது அரசு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு அடக்குமுறையின் கொடிய வடிவம். ஏன்னா இந்த அடக்குமுறைக்கு யாருமே பயப்படாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையின் வடிவமாக இது வெளிப்படுகிறது. எனவே அடக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு கூறாக என்ன பண்ண வேண்டி இருக்குதுன்னா, இதை இந்த சித்திரவதைக்கு எதிரான போராட்டம், சித்திரவதைக்கு எதிரான ஐநா ஒப்பந்தம், இதை ஏற்புறுதி செய்ய வேண்டும். உள்நாட்டு அளவில் சட்டம் இயற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜ் கொலைக்கு பிறகுதான் இந்த ஆண்டு 2-3 நாள் தான் நினைவு நாள் நடத்தினாங்க. அந்த அவங்களுடைய இதுக்கு பிறகுதான் நம்ம இந்த காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தை தொடங்கணும்.
அதன் சார்பில் நம்ம ஒரு கோரிக்கை முன்வைக்கிறோம். என்ன கோரிக்கை முன்வைக்கிறோம்னா, தமிழக அரசிடம் வைக்கிறோம். ஏன்னு சொன்னா, இப்ப நம்ம இந்த நெருக்கடி நிலை காலத்திய சித்திரவதைகளை பற்றி பேசினால் தவிர்க்க முடியாமலே வரக்கூடிய பெயர் ஸ்டாலினுடைய பெயர். ஏன்னா அவரு சிறை கொடுமைகளுக்கு ஆளானவர். அந்த நேரத்தில் அவரை காப்பாற்றுவதற்காகத்தான் சிட்டிபாபு அடிபட்டார். அதுதான் அவர் இறந்தே போனார். இதை நான் ஏற்கனவே விரிவாக எழுதியிருக்கிறோம். ஆனா என்ன முக்கியமான கவலை நமக்கு ஏற்படுகிறது என்றால், இதை ஒரு மனித உரிமை சிக்கலாக பார்க்கிறார்களா அல்லது அரசியல் பகை தீர்க்கிற ஒரு பிரச்சனையாக பார்க்கிறார்களா? இதுதான் முக்கியமானது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அந்த சிறை கொடுமைகளை பற்றி என்ன நடந்துச்சுன்னு தெரிந்து கொள்வதற்காக நான் நேரில் போய் பேசியதுல ஸ்டாலின் ஒருத்தர், முரசொலி மாறன்ட்ட பேசினேன், கலைஞர்கிட்ட 1 மணி நேரத்திற்கு மேல் உட்கார்ந்து அதை பத்தி பேசினேன். அப்ப நான் கேட்டேன், இஸ்மாயில் குழு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார், சிறை கொடுமைகள் சிறை சித்திரவதைகள் பற்றி கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரிகள் அந்த அரசியல் கைதிகளை பார்த்து, நீ அமைச்சராக இருக்கலாம், மாவட்ட செயலாளராக இருக்கலாம், பத்திரிகை ஆசிரியராக இருக்கலாம், நீ எல்லாம் ராஜான்னு வச்சுக்க, நான் யார் தெரியுமா? ஐ எம் கிங் ஆஃப் கிங்ஸ், நான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன், ராஜாதி ராஜன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இஸ்மாயில் சொல்வாரு, அவர் சொல்வது மட்டுமல்ல, வருத்தத்துக்குரிய முறையில் இதுதான் உண்மையும் கூட. அவர் வைத்தேதான் சட்டம், அது அவருடைய உள்ளங்கையில் இருக்கிற ஒரு கோட்டை. ஏஜிகே அப்படிதான் சொல்வார், எதிரியின் உள்ளங்கையில் இருக்கிற ஒரு கோட்டை சிறைச்சாலை, அதுக்குள்ள இருந்தா நம்ம வேலை செய்யணும்னு சொல்வார். அந்த ஒரு கொடுமைகள் நிகழ்ந்ததை உறுதி செய்து கொள்வதற்காக நான் கலைஞரை பார்த்து பேசினேன். சிட்டிபாபு நாட்குறிப்பு இருக்கு, அந்த சிறை கொடுமைகளை பற்றி வந்திருக்கிற சில புத்தகங்கள், அது ஒரு முக்கியமான புத்தகம். அவங்க சில பகுதிகளை நீக்கி வெளியிட்டாங்க, அது குடும்ப விஷயங்கள் இருக்குன்னு, அதுல தப்பு இல்லை. ஆனா தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப வெளியிட்டு படிக்க கொடுக்கணும். அதே போல இவர் கைலை மன்னன் ஒரு புத்தகம் எழுதினார், 9ஆம் பிளாக்னு சொல்லி. 9ஆம் பிளாக்ல தான் அந்த கொடுமைகள்லாம் நிகழ்ந்த இடம். அந்த நிகழ்ச்சிகளை பற்றி கலைஞர்கிட்ட கேட்கிறேன்னா, இந்த மாதிரி சிட்டிபாபு எழுதியிருக்கிறாரே என்று. ஆமா, அவர் எப்பயுமே எதையுமே வெளிப்படையா பேசக்கூடியவர் அப்படின்னு அவர் சொன்னார். வெளிப்படையா பேசுறது இருக்கட்டுங்க, அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த கோட்டை சுவர்கள் நம்முடைய மாதவனின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருந்தன, அவர் இவற்றை சீர்திருத்த தவறிவிட்டார், அதன் பலனை நாங்கள் அனுபவிக்கிறோம் அவருடைய டைரியில் எழுதியிருக்கிறார். ஆமா, அப்படிதான் எழுதியிருக்கிறார். மாதவன் ஒரு அமைச்சர் மட்டும்தான், அவங்களுக்கு கீழே அமைச்சரவை கூட்டு பொறுப்பு ஒரு பக்கம் இருக்கு. உங்க அரசே இதுக்கு பொறுப்பே வேண்டாமா அப்படின்னு நான் கேட்டேன். முதல்ல மறுத்தார், அப்புறம் சரி நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும், உண்மைதான் அப்படின்னாரு. சரி, போனது போகட்டும், இந்த குற்றவாளிகள் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்னன்னு நான் கேட்டேன். அதே வித்யாசாகர் அப்பயும் ஒரு சிறையில கண்காணிப்பாளராக இருக்கிறார். அவரு கீழே இருந்த மற்ற அதிகாரிகள் எல்லாருமே யாருமே வீட்டுக்கு போல, சிறைக்கும் போல, வீட்டுக்கு அனுப்பப்படவும் இல்லை, தொடர்ந்து பணியில் இருக்கிறாங்க. அது இஸ்மாயில் கமிஷன் அவங்க மேல எல்லாம் தெளிவான குற்றச்சாட்டுகள் சொல்லிடுச்சு. இஸ்மாயில் கமிஷன் விசாரணையின் போது எல்லோரும் சாட்சியம் அளித்தார்கள், எல்லாருக்கும் தெரியும். ஆனா யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை. என்ன காரணம்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அந்த கமிஷன் அமைத்த போது நாங்க அமைக்கல, அது எம்ஜிஆர் அமைத்தார். 77ல் அவர் தான் ஆட்சிக்கு வந்தார். நாங்கள் ஆட்சியில் இல்லாமல் நாங்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு அவங்கள தான் கேட்கணும். நீங்க, நான் எப்படி சொல்ல முடியும்? நான் திருப்பி கேட்டேன், நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்னு கேட்டேன். அதற்குள் அவர் சொன்ன பதில், அதற்குள் வன்மம் மாறிவிட்டதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், எப்படிங்க ஐயா நீங்க வன்மம்னு இதை போய் சொல்றீங்களே? சிறைக்குள் ஒப்படைக்கப்பட்ட கைதியை, ஒரு வேடன் கூட ஒரு பறவையை வீழ்த்திய பிறகு அதை குத்தி கிழித்து வதைக்க மாட்டான். ஆனா ஒரு
தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட சிறைப்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் பெரிய தலைவர்கள், அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் எல்லாரும் இருந்தும் கூட அவர்கள் இவ்வளவு கொடூரமாக திட்டமிட்டு வதைத்திருக்கிறார்கள். ஆற்காடு வீராசாமி எல்லாம் சோத்துல ஒண்ணு கடிச்சு இதை சாப்பிடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறான். சித்திரவதையிலேயே நீங்க இந்த சித்திர வதைங்கிற பேர் சொன்ன பாருங்க, வகை வகையான வதைகள், வகை வகையா துன்புறுத்தல். நீங்க கற்பனை செய்து பார்க்க முடியாத துன்புறுத்தல் வடிவங்கள் இருக்கு. ஒரு வடிவம் உதாரணத்துக்காக ஒன்று சொல்றேன். இஸ்மாயில் கமிஷன்லையும் எழுதியிருக்கிறேன், நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நான் கம்பிகள் வெளிச்சங்களில் எழுதியிருக்கிறேன். சிட்டிபாபு உடல்நலம் குன்றி இருக்கிறார். அடிச்ச உடனே அவர் செத்தெல்லாம் போயில்லை, அதனுடைய தொடர்ச்சி. அவர் சிறுநீர் கழிக்க முடியாமல் வயிறு உப்பிக் கொண்டிருக்கிறது, காய்ச்சல் வருது. இதை மருத்துவருக்கு சொல்றார். சிறை மருத்துவர் என்ன சொல்றாரு, ஒரு போத்தலை கொடுத்து, சின்ன ஒரு பாட்டில கொடுத்து இதுல சிறுநீர் பிடிச்சு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. யாருக்கு? சிட்டிபாபுட்ட கொடுக்க சொல்லி. சிட்டிபாபு சிறுநீர் கழிக்க முயற்சி பண்றார், வரல. பிளாடர் நிறைந்திருக்கு, வலிக்குது. அது எப்படி இருக்குங்கிறது எனக்கே தெரியும். போல ஒரு கம்பிகள் இருக்கும், ரெண்டு பக்கம் கொஞ்சம் மறைவு இருக்கும். அந்த மறைவுல ஒரு மறைவுல உட்கார்ந்து அவர் முயற்சி பண்றார், முடியல. உபயதுல்லான்னு சொல்லி ஒரு காவலர், அவர் வெளியில நிக்கிறார். டேய் சிட்டி, என்ன இவ்வளவு நேரம், சீக்கிரம் குடுறா அப்படின்னு வெளியிலேருந்து அவர் கத்துறார். கத்துன உடனே அவர் கூட இன்னொரு திமுக தலைவர் நீலநாராயணன் இருந்தார். அவர் என்ன பண்றாரு, ஏன்னா இப்ப நீலநாராயணன், சீதாபதி, ஆற்காடு வீராசாமி எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. ஆனா இந்த இவர் இருக்கிற கொட்டடியில கூட இருக்கிற நீலநாராயணன், இவரை ப்ளூன்னு சொல்லி செல்லமா கூப்பிடுவாங்க, நீலம்ங்கிற அர்த்தத்துல. அவர் என்ன பண்றாரு, சிட்டி இந்த பாட்டில என்கிட்ட கொடு என்று அவர் சிறுநீர் கழித்து அது சிட்டிபாபுவினுடைய சிறுநீர்னு சொல்லி கொடுத்து விடுறார். இல்லைன்னா திறந்து அடிப்பாங்கிறான். எவ்வளவு புதுமையான சித்திரவதைகள் பாருங்க. இப்படி நிறைய நடந்துச்சு. நம்ம இவரெல்லாம் ஜேபிஆர் உள்ள தாக்கப்பட்டாரு. முரசொலி அடியார், அப்துல்லாவாக மாறிய அடியார், அவரை கால்பந்து உருட்டுற மாதிரி சிறை வாயிலேருந்து 9ஆம் பிளாக் வரைக்கும் உருட்டி உருட்டி கொண்டுட்டு போனாங்க. அதுக்கு காரணங்கள்லாம் சொன்னாங்க, அதிகாரிகளை மதிக்கல, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டுமே சித்திரவதையை நியாயப்படுத்த முடியாது என்பதுதான் சித்திரவதை தொடர்பான சர்வதேச ஒப்பந்தம், சட்டங்கள் கூறக்கூடியது. இங்கே நம்ம நாட்டிலையும் அது மாதிரி எந்த சட்டமும் தடுக்காம இருக்காது. எல்லா சட்டமும் இதுக்கு எதிரானதுதான். சித்திரவதை செய்யலாம்னு அனுமதிக்கக்கூடிய போலீஸ் சட்டங்கள் இருக்குதா, சிறை சட்டங்கள் இருக்குதா, தண்டனை சட்டங்கள் இருக்குதா, குற்ற நடைமுறை சட்டங்கள் இருக்குதா? ஆனா சித்திரவதை செய்வதற்கு சொல்லப்படுகிற காரணங்களில் ஒரு காரணம் என்னன்னா, உண்மையை கண்டறிவதற்கு. என்ன உண்மையில நடந்துச்சு, எங்க கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கிற, நகை எங்க வச்சிருக்கிற, எங்க போய் திருடின, யாரு உதவி, இதை கண்டுபிடிக்கணும். இது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்ன பண்ணுவாரு, அடிச்சு உதச்சுதானே வாங்க முடியும். இந்த திரைப்படங்களை காட்டுவான், உங்க வீட்டில் திருட்டு போனுச்சுன்னா அப்படி சொல்லுவீங்களா சார் அப்படின்னு கேட்பான். நான் என்ன கேட்கறதுன்னா, இந்த ஆசைப்பட்டு திருடின சின்ன சின்ன திருடனை எல்லாம் அடிச்சு உதைச்சு உண்மைகளை வாங்குறீங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர் நிறைய வங்கி கணக்குகள் வைத்திருக்கிறார், பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறார். இப்ப இன்னைக்கு இவர் அமைச்சர் பொன்முடியை போய் ரைட் பண்ணி பிடிச்சாங்க. அவர் எத்தனை பேங்க்ல கணக்கு வச்சிருக்காரு, எங்கெங்க பதுக்கி வச்சிருக்கிறாரு, அவர் வீட்டு தோட்டத்திலிருந்து எடுத்த அந்த உடைக்க முடியாத இரும்பு பெட்டியை உடைப்பதற்கு என்ன வழி என்றெல்லாம் அவருக்கு லாடங்கட்டியா கேட்டாங்க. இல்லையே, கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்றாரு. என்னங்க நேத்து இப்படி சொன்னீங்க, நீங்க இப்படி சொல்றீங்களே, இதுல என்ன முரண்பாடு இருக்கு, நீங்க கொஞ்சம் ஒத்துக்கிட்டீங்கன்னா நல்லதுன்னு அவருக்கு அறிவுரை சொல்றாங்க. இப்படிதானே கேட்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சருக்கு எத்தனை வங்கி கணக்கு இருக்குன்னு லாடங்கட்டியா கேட்டாங்க. அப்ப பெரிய கொள்ளையர்களுக்கெல்லாம் சித்திரவதை செய்து உண்மையை கறக்கிற முறை கிடையாது. சிறிய குற்றவாளிகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, ஒடுக்குண்டவர்களுக்கு, ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு தான் இந்த முறைகள்லாம். நம்ம ஹொஸ்பெக் சுரேஷ்னு சொல்லி மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியா இருந்தவர், அடிக்கடி இங்க வருவார். இந்த இயக்கங்கள் எல்லாம் எங்களோட தீவிரமா பங்கேற்றவர், மறைந்துட்டார். அவர் சொல்லுவாரு, the police have lost the art of investigation.
இந்த சித்திரவதை முறைகளை கையாண்டுதான் வழக்கை புலனாய்வு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை காரணத்தினால் புலனாய்வு கலையை, அறிவியல் கண்ணோட்டத்தில் புலனாய்வு செய்கிற கலையை அவர்கள் இழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவார். ஒண்ணு. இரண்டாவது காரணம் என்ன சொல்லப்படுது? ஒருத்தர் மோசமான குற்றம் பண்ணான். இந்த கோயம்புத்தூர்ல 2 பெண்களை கொண்டு போய் இது பண்ணிட்டான், அல்லது வேற ஒரு இடத்துல இந்த இவன் கசாப் மாதிரி மும்பையில தாக்குதல் நடத்த வந்தான். இந்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், தாராளமா கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? சட்டத்தில் தண்டனை கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. புலனாய்வு செய்யுங்க, குற்றப்பத்திரிகை கொடுங்க, நீதிமன்றத்தில் கொண்டு போய் நடத்துங்க. அப்ப ஆயுதல், அதுக்கு பிறகு உசாவல், அப்புறம் தண்டனை, விசாரணை, தண்டனை கொடுங்க. அது இல்லாம நீங்களே எதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க? போலீஸ் தானே சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வது. போலீஸுக்கு என்ன பேரு? சட்டத்தை பாதுகாப்பது போலீஸ். ஆனா இந்த குற்றவாளிகள் விஷயத்துல போலீஸ் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்தை மீறுவது போலீஸோட கடமைன்னு ஆயிடும். அதுக்குதான் என்ன சொல்றான்? இதுதான்டா போலீஸ். எப்ப எந்த இடத்துல சொல்லுவான்? சட்டப்படி நடக்கும்போது சொல்ல மாட்டான். சட்டத்தை மீறும் போது இதுதான்டா போலீஸ். இதை நியாயப்படுத்துகிற ஒரு மனநிலை இந்த நடுத்தர வர்க்கத்துக்கிட்ட இருக்கு. ஏன்னா இப்ப மோடி பேசினார் பார்த்தீங்களா, சொத்துக்களை பிடுங்கிக் கொள்வார்கள்னு. ஜனங்க அதுக்கு மயங்குறாங்க. யாரு? சொத்துள்ளவன் யாரும் கவலைப்படல. சொத்தே இல்லாதவன் தன்னுகிட்ட இருக்கிற அற்ப உடைமையை சொத்துன்னு கருதி அதை இழந்துருவோம்னு நினைக்கிறான். ஒரு பேருந்துல ஜேப்படிக்காரன்ட்ட பறி கொடுத்தவன், போன் திருட்டு போனவன், வீட்டில் ஒரு பெண்ணுகிட்ட நகையை எடுத்துக்கிட்டு போயிட்டான். இதுக்கெல்லாம் என்ன பண்றான்? எப்படியாவது வாங்கணும், அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணி, அப்படி சித்திரவதை பண்ணி உண்மையை கறப்பது, தண்டிப்பது, இதுக்கெல்லாம் ஒரு வழி. இன்னொன்னு என்ன? மூணாவது, திரும்ப இவன் இந்த குற்றங்களை செய்யாமல் தடுப்பதற்கு அச்சமூட்டுவது. அச்சமூட்டுவது. ஒரு பழைய கதை சொல்லுவாங்க, ஆலிவர் ட்விஸ்ட் கதை படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் அந்த காலத்துல பிரிட்டன்ல சிறுவர்கள் ஜேப்படி குற்றங்கள், பையில இருக்கிறது திருடிகிற குற்றங்களை பற்றிய ஒரு கதை. அதை வச்சுதான் அந்த கதை உருவாக்கப்பட்டுச்சு. பயிற்சியே கொடுப்பான். எப்படி முதல்ல ஒரு கர்ச்சீஃபை தெரியாம எடுக்கிறது, கர்ச்சீஃபை எடுத்து பழகின பிறகு அப்புறம் காசு எடுக்கிறது, பொருள் எடுக்கிறது எல்லாம் பழக்கம் கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த குற்றங்களை குறைக்கணும், தடுக்கணுங்கிறதுக்காக பொதுமக்கள் மத்தியிலேயே தூக்குல போடுறது, அப்படி ஒரு முறையை கையாளுறாங்க. இப்ப இந்த பொதுமக்கள் ஏராளமா கூடி நிற்பாங்க. அந்த பிக் பாக்கெட் இருக்கா பாருங்க, ஜேப்படி திருட, அவனை தூக்குல போறதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்னன்னா, கூட்டம் கலைஞ்சு போகும்போது அதாவது சட்டப்பையில பார்த்தா ஜேப்படி அடிச்சிருப்பான். அந்த கூட்டத்திலேயே நடக்கும். திருடனா இது தூக்கு தண்டனை மிரட்டுறான். ஆனா திருடனை வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தவனே திருடிட்டு போயிடுறான். இது எதுவுமே நியாயமான காரணம் அல்ல. குற்றங்களுக்கான சமூக காரணங்களை கண்டறிவது, களைவது. ஒரு குற்றத்திற்கு குற்றவாளி பொறுப்பு. இப்ப நம்ம கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு செத்து போனவன்னா, செத்து போனவனுக்கு ஒரு பொறுப்புமே இல்லை. நம்ம அப்பாவி தவறுதலா போய் ஒரு மருந்து நினைச்சு அப்படி சொல்ல, நம்ம அவனுக்கு ஒரு பொறுப்பு. ஆனா அவனே முழு பொறுப்பா? அரசுக்கு பொறுப்பு இருக்கு, சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கு. எப்படி ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம்? வேலை வாய்ப்பு இல்லை என்றால் இந்த சமூக அமைப்பிலிருந்து விளையக்கூடிய பொறுப்பு. குறைஞ்ச காசுக்காக ஒன்றை போய் வாங்கி சாப்பிட வேண்டிய நிலைக்கு அவன் ஏன் ஆளாகிறான்? தன்னை மறந்து, சூழலை மறந்து வெறியேற்றிக் கொள்ள வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது? முழுக்க அவனையே பழி போட்டுட்டு அது அவனுக்கு ஒண்ணு இல்லை, அவன் குடும்பத்துக்கு கூட ஒண்ணு செய்யாதன்னு சொன்ன என்ன நியாயம் இருக்கு? அதனால இது ஒவ்வொன்றிலும் சமூக பொறுப்பை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்த சித்திரவதைக்கு சொல்லப்படுகிற நியாயங்கள் எதுவுமே சரியாகாது. நம்ம இதுல இறுதியா ஒரு பகுதி, முக்கியமான பகுதி நம்ம பார்க்கணும். என்னன்னா, நாட்டில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வருகிற அடக்குமுறை சட்டங்களுக்கு இதுல இருக்கிற பங்கு என்ன? நமக்கு பீமா கொரேகான் வழக்கு தெரியும். அதுல கவிஞர் வரவர் ராவ் எப்படி துன்பப்பட்டார். ஒரு கொட்டடியில் அந்த தலோஜா சிறையில் சிறுநீர் கழித்து கிடக்கிற இடத்துல அவர் உருண்டு கிடந்தார்.
ரொம்ப பாடுபட்டு நீதிமன்றத்தில் அவருக்கு பிணை பெற்றார்கள். பிணை பெற்றாலும் நிறைய நிபந்தனை, வெளியில சிகிச்சையில் தான் இருக்கிறார். அதை விட நம்முடைய ஸ்டான் சாமி மேல ஒரு வழக்கு போட்டு அவர் இருக்கிற ஜார்க்கண்ட்ல இருந்து மும்பைக்கு அவரை கூட்டிட்டு போறாங்க. அவர்கிட்ட என்ன குற்றத்துக்காக கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லல, எந்த நீதிமன்ற ஆணையில் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லல. நீங்க வாங்க மும்பையில வச்சு உங்களை விசாரிக்கணுங்கிறாங்க. என்ன உண்மைனா, கடைசி வரை அவரிடம் எந்த விசாரணையும் நடத்தப்படல. அவர் மேல குற்றப்பத்திரிகை இல்லை, புலனாய்வு இல்லை, எதுவுமே இல்லை. அவர் ஜெயிலில் இருக்கிறார். 80 வயது கடந்தவர், பல நோய்கள், இந்த எதையும் சாப்பிட்றதுக்கு முடியாத அளவுக்கு அவருக்கு பற்கூச்சம்லாம் இருக்கு. எதையாவது சாப்பிடணும்னா இந்த உறிஞ்சு குழல் ஸ்ட்ரா அதை வச்சுதான் அவரு சாப்பிட முடியும், கரைச்சி. இது கொடுக்கணும்னு கேட்கிறார். இல்ல இல்ல இந்த நீதிமன்றத்தில் கேட்டுட்டு வந்தா நாங்க கொடுக்க முடியும், கொடுக்க மாட்டேன்டான். கடைசி வரை கொடுக்கல. அவர் நோய்வாய்ப்பட்டு, இன்னும் சொல்ல போனா அவருடைய அந்த திட உள்ளம், நான் பல முறை அதை பத்தி பேசியிருக்கிறேன். ரொம்ப அந்த இறுதி காலத்தில் அவர் எழுதிய ஒரு கடிதம் இருக்கு. ஏன்னா அவர் இந்த பெங்களூர்ல ISIல் தான் இருந்தார். அவரோட பணியாற்றிய பல தோழர்களை எனக்கு தெரியும். அங்க இருக்கும்போது இளைஞர்களை போராட்டங்களுக்கு அவர் பயிற்றுவிக்கிறார். மக்களை திரட்டி போராடுங்க, பாதிக்கப்பட்ட மக்கள், சமூக ஒடுக்குமுறைக்கான மக்கள், அதுதான் உண்மையிலேயே நாம் செய்ய வேண்டிய சேவை என்று சொல்லி அவங்கள திரட்டுறார். அந்த இளைஞர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா வர்க்க போராட்டம் தான் சரின்னு எங்களுக்கு மார்க்சியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, எங்களுக்கு மார்க்சிய கல்வி கற்றுக் கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட? ஒரு கிறித்தவ பாதிரியார்கிட்ட. நல்லா நீங்க மார்க்சியம் படிங்க என்று மார்க்சிய நூல்களை கொடுத்து படிக்க சொல்றார். அவங்க ஐயங்களை தெரியும். யாரு? பாதிரியார் செய்யறாரு. அவருக்கு மதம் வளர்க்கறதுக்காக செய்யல, அவரு போராடுறதுக்காக அவங்களை தயார்படுத்துறார். ஒரு கட்டத்திற்கு பிறகு இப்படி ஒரு நிறுவனத்தில் உட்கார்ந்து கொண்டு காலத்தை கழித்து கொண்டிருப்பதற்கு பதில் நான் போய் பழங்குடி மக்களுக்கு சேவை செய்வேன் என்று, நம்ம தமிழ்நாட்டுக்காரரு, அவர் கடைசியா பெங்களூர்ல இருந்துட்டு ஜார்க்கண்டுக்கு போய் அந்த பழங்குடி மக்கள் மத்தியில் பணியாற்ற தொடங்குறார். நீங்க அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சுரங்க தொழிலாளர்களோடு ஒருத்தர் அவரும் உட்கார்ந்துருப்பார். அவங்களுக்காக வழக்குகள் நடத்துறார். உச்ச நீதிமன்றத்தில் மற்ற இடங்கள்ல வழக்கறிஞர் உதவியோடு வழக்கெல்லாம் நடத்துறார். அவர் மேல ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லி பிரதமரை கொலை செய்ய முயற்சி பண்ணாருன்னு சொல்லி, தேசத்துக்கு எதிராக போர் தொடுத்தாருன்னு சொல்லி ஊப்பா சட்டத்தை பயன்படுத்தி தான் கொண்டு போறாங்க. கடைசியா அவரு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர், நிறுவனம் செய்த கொலை, சட்ட நிறுவனங்கள் செய்த படுகொலை. அவரை யாரும் வெட்டி கொள்ள, இறந்தா போனார். அந்த இறப்புக்கு காரணமாக இருந்தது இந்த நிறுவனங்கள். இப்போ வரைக்கும் மோடிக்கோ அந்த பாஜக ஆட்சியாளர்களுக்கோ அதுல வருத்தமே இல்லை. ஒன்று, அவருக்கு ஒரு வழக்கமான சாதாரண சட்டத்தின்படி அவர் ஒரு தடையை மீறினார் என்று ஏதாவது ஒரு சட்டத்தில் வழக்கு போட்டிருப்பார்கள். ஆனால் ஒரு பிழையில் எடுத்திருக்க முடியும். அமர்வு நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ பிணையில் வந்து வழக்கை சந்திக்க போறார். அவருடைய வழக்கமான பணிகளை செய்வார். அவர் உடல்நிலை இவ்வளவு மோசமடைந்து அவர் இறக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது. ஆனால் இந்த புலனாய்வு அதிகாரிகள் இவரை இப்படி தூக்கி கொண்டு போவதற்கும் பிணை விடுதலை இல்லாமல் தடுப்பதற்கும் அவரை மோசமாக நடத்துவதற்கும் வழிவகுத்த சட்டம் எதுன்னா அதுதான் ஊப்பா, UAPA. நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னோம். இந்த சிறை கைதிகளை இவ்வளவு மோசமா எப்படி நடத்த முடிஞ்சுன்னா, மிசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், மிசா சட்டப்படி அவர்களை பிடித்து வச்சிருந்தாங்க. அந்த சட்டத்தினுடைய கடுமையான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அவங்களை சிறையில் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால் சித்திரவதை செய்வது எளிதா போயிடுச்சு. ஸ்டான் சுவாமிக்கு அப்படிதான். இந்த ஊப்பா சட்டம் இல்லை என்றால் இந்த சித்திரவதை தவிர்க்கப்பட்டிருக்கும். அவர் சிறைக்கு போயிருக்கலாம், தண்டிக்கப்பட்டிருக்கலாம், விசாரணையை சந்திச்சிருக்கலாம். ஆனால் இந்த சட்டங்கள் நாம் ஏற்கனவே ஒரு நூலாகவே ஜாக் சார்பில் நாங்கள் வெளியிட்டோம்.
கொடுங்கோன்மை சட்டங்கள்னு இந்த சட்டங்களுக்கு பெயர் சொல்லணும். டிராகோனியன் லாஸ். இந்த ஊப்பா சட்டம், அதுக்கு புலனாய்வு செய்வதற்கான ஒரு நிறுவனம் NIA. நம்ம உள்ளூர்ல போலீஸ் ஏட்டு அல்லது கான்ஸ்டபிள், ரைட்டர், இவர் அடிக்கிறார் உதைக்கிறாருங்கிற சித்திரவதை நமக்கு தெரியும். NIA அதிகாரிகள் ரொம்ப உயர்ந்த மட்டத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், அவன் காக்கி சட்ட ட்ரௌசர் கூட போட மாட்டான். அவன் எப்படி ஒரு சித்திரவதை காரணமா இருக்கிறான்? நல்லா புரிஞ்சுக்கணும். ஊப்பா சட்டம் ஸ்டான்சாமியினுடைய அந்த சித்திரவதை கொலைக்கு ஒரு காரணம் என்றால் NIA புலனாய்வு நிறுவனம் இன்னொரு காரணம். பீமா கோரேகான் வழக்கு தொடரப்பட்டது மகாராஷ்டிரா அரசாங்கத்தினால, பாஜக அரசாங்கம் தான் தொடர்ந்து, ஃபட்னாவிஸ் நினைக்கிறேன், டெல்லியில் அவங்க ஆட்சி தான். ஆனால் மாநில அரசு தான் தொடங்கும். பூனே போலீஸ் தான் அந்த வழக்கு போடும். எல்கார் பரிஷத்து அமைப்பு நடத்திய பீமா கோரேகான் நிகழ்ச்சியை ஒட்டி இந்த வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் எங்கெங்க இருக்கிறவங்களையாமோ இழுத்து கொண்டு வந்து போடுறாங்க. அதில் கலந்துக்கிட்டவங்க, கலந்துக்காதவங்க, தொலை தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு வந்து போடுறாங்க. இப்போ சுதா பரத்வாஜ் எல்லாம் வந்து இவங்களுக்கு வழக்கு நடத்தி கொடுத்தவங்க உச்ச நீதிமன்றத்தில். அவங்களெல்லாம் இழுத்து கொண்டு வந்து போடுறாங்க. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருத்தரை காலம் கடந்து பின்னால் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. எல்லாரையும் சேர்க்கிறாங்க. ஆனால் மகாராஷ்டிரத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது, அதாவது இந்த ஆட்சி பாஜக ஆட்சி கவிழ்ந்து இன்னொரு கூட்டணி ஆட்சி வருது. காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனையில் ஒரு பிரிவு எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அப்ப அதற்கு ஒரு வழிகாட்டியாக கருதப்படுகிறவர், பிதாமகனாக கருதப்படுகிறவர் சரத்பவார். சரத்பவார்கிட்ட கேட்கிறாங்க, இந்த பீமா கோரேகான் வழக்கு புனையப்பட்ட ஒரு வழக்கு என்று சொல்லப்படுகிறதே. அவர் சொன்னாரு, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது, நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்ட்டார். அப்ப அடுத்த ஸ்டெப்பு, மாநில அரசுக்கு உட்பட்ட பூனே போலீஸ் தான் போட்டிருக்கிறாங்க. இயல்பா இந்த வழக்கை திரும்ப பெறலாம், விடுதலை பண்ணலாம், அல்லது பிரிவுகளை மாற்றலாம், என்ன செய்யலாம். ஊப்பா சட்டத்தையே கைவிடலாம். அந்த வழக்கில் எல்லாம் செய்ய முடியும். உடனே இந்த சரத்பவார் பேசியதை பார்த்த உடனே அமித்ஷா அடுத்த நாள் உத்தரவு போட்டார், இதை NIA கையில் ஒப்படைக்க வேண்டும்னு போட்டார். இந்த வழக்கு அப்படிதான் NIAக்கு போனிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுல குற்றப்பத்திரிகை இல்லை, ஒண்ணும் இல்லை. ஒரு சிலர் ரொம்ப கடுமையா போராடி பிணையில் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் பிணையில விடக்கூடாதுங்கிறான். கௌதம் நவ்லேக்கான் நமக்கு நல்ல நண்பர், சென்னையெல்லாம் வந்து நம்மளோட பேசியிருக்காரு, மொழிபெயர்த்திருக்கேன். அவரெல்லாம் வெளியில் விட்ட பிறகு திருப்பி பிடிக்கணும்னு கேட்கிறான், கோர்ட்ல போய் வெளியே விட்டு வைக்க கூடாதுங்கிறான். அந்த மாதிரியான கொடுமைகள் நடந்துச்சு. நம்ம பேராசிரியர் சாய்பாபாலாம் பல வருஷங்கள் ஊனமுற்ற நிலையில் உள்ள அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள பிணையில விட்டா கூட உடனே எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறோம், நிறுத்தி வைக்க, நாங்க போய் பிடிக்கணும் அப்படின்னு போறோம். இந்த சட்டங்களுக்கு ஒரு பங்கு இருக்காதான் நான் சொல்ல வரேன். இந்த ஊப்பா சட்டம், NIA போன்ற நிறுவனங்கள் சித்திரவதைக்கு நேரடியாக வாய்ப்பளிக்கிற, அனுமதி வழங்குகிற நிறுவனங்கள். நம்ம இந்த ராஜீவ் கொலை வழக்கிலேயே நம்ம அறிவு மற்ற குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை இதே சென்னையில் அடையாறுல மல்லிகையில் சித்திரவதை செய்து விசாரித்தார்கள். ஒப்புதல் வாக்குமூலங்களில் கையொப்பமிட வைத்தார்கள். ஒப்புதல் வாக்குமூலங்களை பெறுவதற்காக சித்திரவதை முறையை கையாண்டார்கள். இதை எதிர்த்து நாம இதே சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. நான் தான் ஒரு முழக்கம் கொடுத்தேன், மல்லிகையில் குருதி வாடை, மல்லிகையில் இரத்த கவிச்சை, காரணம் யார்? கார்த்திகேயன். கார்த்திகேயன் ரொம்ப வருத்தப்பட்ட, ஐயோ நான் எப்பேற்பட்டவன், எவ்வளவு சயின்டிபிக்கா நடத்துறேன், என்ன சயின்டிபிக்கா அடிக்கிறியா? அது எவ்வளவு பெரிய பொய் வழக்கு. உச்ச நீதிமன்றத்தில் போய் மற்றவங்க பின்னால விடுதலை ஆனவங்கள விடுங்க, உச்ச நீதிமன்றத்தில் போய் 19 பேரை விடுதலை பண்ணாங்களே, அவங்களும் சேர்த்தால ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கியிருந்தேனே. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தேநீர் வைத்து கொடுத்ததற்காக ஒரு பெண்ணு, அவங்க மேலேயும் இந்த சதி செயல்ல ஒரு என்ன சதி திட்டம் போட்டவங்க டீ போட்டு கொடுத்தாங்க. இந்த சித்திரவதை என்பது பொய் வழக்குகளுக்கு வழி. கடைசியா ஒரு செய்தியோடு நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஊப்பா பற்றி பேசுகிற போது
தமிழ்நாடு அரசு இந்த ஊப்பாவை எவ்வளவு மோசமா பயன்படுத்துது. என்ஐஏ திருத்த சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் ஆதரித்தது. கடைசியா நடந்திருக்கிற ஒரு நிகழ்ச்சி, அதாவது தேர்தலுக்கெல்லாம் பிறகு நான் சொல்றேன். நம்முடைய நண்பர் சுவடு மன்சூர், அவர் ஒரு இதழாளர். சுவடு என்ற ஒரு இதழ் நடத்தி கொண்டுதான் அப்புறம் இணைய இதழாக நடத்தினார். மதிமுகவில் இருந்தார். நிறைய கூட்டங்களை அவர் நடத்துவார். பாலஸ்தீனம் பற்றி அவர் நடத்தின கூட்டத்தில் நான் பேசினேன். மணிப்பூர் பற்றி நானும், அவர் பேர் என்ன, காங்கிரஸ்ல இப்ப எம்பியா இருக்காரு, என்ன செந்திலுங்க, சசிகாந்த் செந்திலும் போய் பேசணும். இந்த எல்லாம் ஒரே மாதிரியான சட்டம், பொது சிவில் சட்டம் பற்றி நானும் ஹரிபரந்தாமனும் பேசணும். எத்தனையோ நிகழ்ச்சிகள் அவங்க நடத்தினாங்க. அவங்களை திடீர்னு இந்த 23ஆம் தேதி அன்னைக்கு, மே 23 காலையில் 6 மணிக்கு போய் கைது பண்றாங்க. அவரை மட்டும் இல்ல, அவருடைய 2 பிள்ளைகள், 3 மகன்கள்ல 2 மகன்கள், அவங்கள கைது பண்றாங்க. அவங்க அந்த பையன் ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் என்ன பண்றாரா, அவர் ஒரு PhD பட்டம் வாங்கினவர், பெட்ரோலியம் துறையில முனைவர் பட்டம் வாங்கினவர், டாக்டர் ஹமீத் ஹுசைன். அவர் யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோக்கள் போடுறார். அந்த வீடியோக்கள்ல அவர் பாலத்தீனம் பற்றி மற்ற பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசுறார். நான் அவரோட பேசும்போது பார்த்திருக்கேன். அவருக்குன்னு சில கருத்துக்கள் வச்சிருக்கார். இவர் மன்சூரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறுபான்மை பாதுகாப்பு பேரவை தலைவராக இருந்தார். இந்த ஏடு நடத்திட்டு இருந்தார். இன்னொரு பையன், கடைசி பையன் அப்துல் ரஹ்மான் உமரின்னு ஒரு பையன், எல்லாரையுமே எனக்கு தெரியும். நம்ம வகுப்புகளுக்கு கூட அவங்க வந்திருக்கிறாங்க. இஸ்லாம் பற்றி பேசும்போதெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்கள கைது பண்றாங்க. இவ்வளவுக்கும் அவரும் மன்சூரும் அவருடைய துணைவியாரும் 31ஆம் தேதி ஹஜ் யாத்திரைக்கு போக இருந்த நிலையில கைது பண்றாங்க. அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசி இன்னும் ஒரு 3 பேர் அவங்களையும் கைது பண்றாங்க. எப்படின்னு கேட்டா, யூடியூப்ல இவர் பேசுனத கேட்டாங்களாம். யார்? அந்த தம்பி டாக்டர் ஹமீத் ஹுசைன் பேசுனத. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பாலஸ்தீனமாகட்டும், உலகெங்கும் இருக்கிற இந்த அடக்குமுறைகள், படையெடுப்புகள், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்னன்னா, கலீஃபா அரசு வர வேண்டும். இது பேசினாரு. எனவே இது ஊப்பா சட்டத்தின்படி குற்றம். இதான் இவங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறது. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சிக்கலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்வு சொல்றாங்க. பாலத்தீன பிரச்சனை இருக்குது, ஒரு ஜனநாயக முறையில் தீர்க்கப்படணும், மத அடிப்படையில் அல்ல, தேசம் என்ற அடிப்படையில். பாலத்தீன தேசம், அதுல கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், முஸ்லீம்கள் இருக்கலாம், யூதர்கள் இருந்தா கூட இருக்கலாம். ஒரு சமயச்சார்பற்ற அரசு ஏற்படணும். இந்த கருத்துடையவர்கள் உலகம் பூரா நிறைய இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் இரட்டை அரசு கொள்கை என்ற அந்த பழைய ஒப்பந்தம், ஆஸ்லோ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சொல்றாங்க. இந்த ஹமாஸ் அமைப்பு, இதனுடைய ஆசானாக இருந்த ஷேக் அகமது யாசின், அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இஸ்லாம் தான் நமக்கு ஏற்ற கோட்பாடு, இஸ்லாம் கோட்பாடுகளின் அடிப்படையில் அரசு அமைக்கணும். எல்லா கருத்துக்களும் இருந்தாலும் எல்லோருமே இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை, சியோனிசத்தினுடைய வன் தாக்குதலை எதிர்க்கக்கூடியவர்கள். அதுல ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. ஹிஸ்பு தஹ்ரீர் என்று ஒரு அமைப்பு இருக்கு. உலகின் பல நாடுகள்ல இயங்குது. இஸ்லாமியர் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நாடுகள்ல இயங்குது. அவங்க இஸ்லாம் அடிப்படையிலான வாழ்க்கை முறை, இஸ்லாம் அடிப்படையிலான பண்பாடு என்ற கருத்துக்களை வலியுறுத்தக்கூடியவர்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் காலத்திற்கு பிறகு ஏற்பட்ட கலீஃபா அரசுகளை போன்ற ஒரு கலீஃபா அரசு ஏற்படணும். அதன் மூலமாகத்தான் இஸ்லாமியர்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது, எல்லோருக்கும் பாதுகாப்புன்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. அந்த கருத்து நமக்கு உடன்பாடு இல்லை, உடன்பாடு இல்லாதவர்கள் உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் என்ன மறந்துடக்கூடாதுன்னா, இந்த கலீஃபா, துருக்கியில் இருக்கிற கலீஃபாவை, உதுமான் பேரரசில் கடைசியாக இருந்த கிலாஃபத்தை, அந்த கலீஃபா அரசை பிரிட்டன் ஒழித்து விட்டது என்பதை எதிர்த்துத்தான் இந்தியாவில் காந்தியார் கிலாஃபத் இயக்கத்தை நடத்தினார். இது என்ன, அன்னைக்கு பிரிட்டிஷ் கிலாஃபத் இயக்கத்தை பிரிட்டிஷ் அரசினுடைய நடவடிக்கைக்கு எதிராக இங்க நடத்துவதை என்ன தடை பண்ணிட்டானா? ஒன்றும் இல்லை. பிறகு அந்த நாட்டில் ஒரு புரட்சி ஏற்பட்டு அரசமைப்பெல்லாம் மாறி போனதற்கு பிறகு இந்த இயக்கம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான்.
இப்ப யாராவது ஒருத்தர் மீண்டும் அதே கருத்தை முன்வைத்து எங்களுக்கு பாலத்தீனத்தில் ஒரு கிலாஃபத் இயக்கம் வேணும், அதுவும் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க IS இஸ்லாமிக் ஸ்டேட் அதை ஒத்துக்கொள்ளாதவர்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இவங்க அதற்கு மாறாக அவங்க தெளிவா ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க. என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, நாம் மக்களிடம் பரப்புரை செய்து அமைதியான வழியில் இந்த நோக்கத்தை அடைய வேண்டும். இப்ப LTT இருந்தாங்க, அவங்க ஆயுத போராட்டத்தின் மூலமாக நாம் ஒரு விடுதலை பெற்ற நாட்டை அமைக்கணும்னு விரும்பினாங்க. ஆனா இப்ப TGT இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, சட்டத்துக்குட்பட்டு அமைதியான வழியில் நாங்கள் ஒரு புதிய அரசை அமைக்க விரும்புகிறோம். நோக்கம் ஒன்றுனாலும் நாங்களுடைய வழிமுறை வேற. அப்ப இந்த அமைப்பு இருக்குல்ல, இந்த ஹிஸ்புக் தகீர், இந்த அமைப்பும் அப்படிப்பட்டதுதான். இதுக்கு நல்ல சான்று என்னன்னா, எங்கெங்கயோ இருக்கிற உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் இருக்கிற அமைப்புகளை எல்லாம் அமெரிக்காவில் தடை செஞ்சு வச்சிருக்கிறோம். டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பேரு. ஆனால் அமெரிக்காவில் தடை செய்யப்படாத ஒரு அமைப்பு தான் ஹிஸ்புத் தாஹீர். அது ஏன்னா அதனுடைய சட்ட திட்டங்கள்லயே விதிமுறையிலேயே என்ன எழுதியிருக்காங்கன்னா, we have restricted ourselves to political actions alone. நாங்கள் அரசியல் நடவடிக்கைகளோடு எங்களை சுருக்கிக் கொள்கிறோம். நாங்கள் ஆட்சியாளர்களை எதிர்த்தோ எங்களுடைய லட்சியத்திற்கு ஊறு விளைவிக்க முயல்பவர்களை எதிர்த்தோ நேரடி நடவடிக்கைகள் எதையும் நாட மாட்டோம். இது அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இது அமெரிக்கா ஒத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப இவங்க அந்த அமைப்போடு தொடர்பு இருந்துச்சோ இல்லையோ இவருக்கு, டாக்டர் ஹுசைனுக்கு, ஆனா அந்த அமைப்பினுடைய கருத்தை இவர் இங்க பரப்புனார்னு சொல்றாங்க. ஆனா அந்த கருத்து வன்முறை கருத்து அல்ல. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு அந்த சட்டத்தில் இருக்குதுங்க, 3வது பிரிவில் இருக்குது. என்ன இருக்கு? ஒன்று என்னன்னா, இந்த நாட்டின் ஒரு பகுதியை வேறு நாட்டோடு கொண்டு போய் இணைப்பது, 2 வேறு நாட்டின் பகுதியை கொண்டு இந்தியாவோடு இணைத்துக் கொள்வது, செஷன். 3வது இதற்கெல்லாம் துணையான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது. இதுல எதுவுமே இல்லையே இங்க. அப்புறம் IPC போடுறாங்க, இந்திய தண்டனை சட்டத்திலிருந்து IPC போடுங்க, வழக்கு நடக்கட்டும், வெளியே வரட்டும், ஏதாவது நடக்கட்டும். ஆனா ஊப்பாவுக்கு என்ன தேவை இருக்கு? இந்த ஊப்பாவில் அவங்க இப்ப 1 மாதத்துக்கு மேல சிறையில் இருக்கிறாங்க. ஊப்பாவில் போல ஜாமீன்ல வர முடியறது இல்லை. ஜாமீன் பிணை விடுதலையில் வந்தாலும் என்ன பண்றாங்கன்னா, உச்சநீதிமன்றத்திற்கு போய் பிணையை ரத்து பண்ணி வாங்கிட்டு வர்றாங்க. வெறும் ஒரு கருத்தை சொன்னதற்காக, அந்த கருத்து சரியோ தவறோ அது வேற செய்தி, அவங்களுக்கு உரிமை இருக்கு, கருத்து சொல்றதுக்கான உரிமை இருக்கு. அவங்களை பிடிச்ச, அதுவும் நம்ம கூட இப்போ அவர் கடைசியா திராவிட இயக்கம் பற்றி ஒரு மலர் வெளியிட்டார். நான் அதில் கட்டுரை எழுதியிருக்கேன், அறிஞர் அண்ணாவின் பன்னாட்டுலகிய பார்வை என்ற ஒரு கட்டுரையை நான் எழுதி கொடுத்துருக்கிறேன். மதிமுக மாநாடுகளில் பூரா அவரை பார்க்க முடியும். ஆனா வெறுமனே ஒரு இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமோபோபியா, இது மோடிக்கு இருக்கிற இந்த போபியா மாநில அரசுக்கு வரக்கூடாது. யாரோ ஒரு ஜீரோ கிரைம் அந்த போலீஸ்காரரு இந்த வீடியோவை பார்த்தாராம். பார்த்த உடனே அவருக்கு தோணுச்சுதான் இது ஊப்பா சட்டப்படி குற்றம்னு. கொண்டு போய் அதை கமிஷனர்கிட்ட கொடுத்தாராம். உடனே நீதிமன்றத்திற்கு போனாங்க, இவரை கைது பண்ணி கொண்டு போய் நிறுத்தினாங்க, ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. 6 பேர் இப்ப அந்த வழக்கில் உள்ள இருக்காங்க. இதுக்கு எதுக்கு அப்புறம் மோடி அரசோட பாயசத்தை எதிர்க்கணும்னு சொல்றது எதுக்கு? அப்புறம் இதை மாநில அரசு மீளாய்வு செய்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோருகிற இயக்கத்தை இந்த நாளில் நாம் தொடங்குகிறோம். இதற்கான முன்முயற்சியை மேற்கொள்வோம். இதற்கான அறிக்கைகளை உங்களுக்கு அனுப்புவோம். முடிக்கிறதுக்கு முன்னால் கடைசியா நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு செய்தி, இந்த நாளில் ஜூலியன் அசாஞ்ச் விடுதலையாகி வந்துவிட்டார். அது மிகப்பெரிய நிம்மதியான செய்தி. அவர் ஒரு குற்றத்தை ஒப்புக்கொண்டார், ஒரு குற்றத்தை போல சட்டப்படி அது குற்றம். ஆனா அவர் அடுத்து சொல்றாரு, நான் செய்த செயல் அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தின் 1வது திருத்தத்தின்படி சரி என்று நம்புகிறேன். இவர் உளவு பார்த்தாருங்கிறான். ஏன்னா அந்த அரசாங்கம் வச்சிருக்கிற ரகசியங்களை இவர் வெளியே சொல்லிட்டாராம். இதுதான் சொல்றான். இன்னும் சொல்ல போனால், இலங்கையில் அமெரிக்கா இந்தியா கூட்டாக செய்த கொடுமைகளை கூட இவர் அம்பலப்படுத்தினார். அது பேரே அவருடைய அமைப்பே விக்கி லீக்ஸ். கசியை வெளியே கொண்டு வர்றது, ரகசியங்களை வெளியே கொண்டு வர்றது. அவர் ஒரு 5 ஆண்டு காலம் பிரித்தானிய சிறையில் அடைபெற்றிருந்தார். அவருடைய கருத்துக்களுக்கு ஜனநாயகத்தினுடைய தலைமை பீடங்கள் அவரை உள்ள வச்சிருந்தாங்க. 7 ஆண்டு காலம்
ஒரு நாட்டினுடைய தூதரகத்தில் தஞ்சம் புகுந்திருந்தார். அவரை இல்லை வெளியே விடணும்னு சொல்லி கொண்டு வந்து பண்ணா. இப்ப அமெரிக்காவில் சாட்டப்படுகிற குற்றச்சாட்டுக்கு he will plead guilty, நான் ஒத்துக்கொள்றேன்னு சொல்லி அவரை விட்டுருக்கிறாங்க. அவருடைய காதலி அல்லது மனைவி அவங்க வந்து அவருடைய விமான பயணச்சீட்டுக்கு கூட மக்கள்கிட்ட நன்கொடை திரட்டி அவங்கள மீண்டும் ஆஸ்திரேலியாவுடைய சொந்த நாடு ஆஸ்திரேலியா அனுப்ப போறாங்க. இந்த நாளில் ஜூலியஸ் அசாஞ்சுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவர் உலகத்தில் மக்களுக்காக, அமைதிக்காக, வல்லரசுகளை எதிர்த்து பணிவை புரிய வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். இத்தோடு நான் இந்த தலைப்பை நிறைவு செய்கிறோம். இதுதான் சித்திரவதைக்கு எதிரான இன்றைய சூழல். இதுக்கு மேல் நம்ம என்ன வேணுமோ பேசிக்கலாம்.